ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ காணும் பிரச்சனைகள் அனைத்தும் எனக்கு புரிகிறது. உன்னுடைய பிரச்சனைகள் என்னவென்பதை நான் முழுமையாக அறிந்துவிட்டேன். உன்னுடைய தேவைகள் எதுவோ இதுவரைக்கும் ஒரு நல்ல விஷயமாகவே நடக்கவில்லை. எல்லாமே உனக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய விஷயங்களாக தான் நடந்திருக்கிறது. நீயும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நினைத்து அழாத நாட்கள் கூட கிடையாது. ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் கஷ்டப்பட்டு கொண்டுத்தான் நீ ஒவ்வொரு நாளையும் கடந்து வருகிறாய். இப்படி கடந்து வரும் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்க யாராவது விரும்புவார்களா? நீ நினைக்கலாம், யாரும் விரும்ப மாட்டார்கள் சாயி, நீதான் விரும்புகிறாய் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வர வேண்டும் என்று. தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நான் கஷ்டம் வர வேண்டும் என்று எதையுமே செய்யவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் எல்லாமே உனக்கு புரிய வைத்தேன். ஆனால் நீ என்ன நினைக்கிறாய்? சார் எல்லா விஷயத்தையுமே உனக்கு சோகத்தையே தான் கொடுக்கிறார், நிம்மதி என்ற ஒன்றை கொடுக்கவே இல்லை என்று நீ நினைக்கிறாய். இந்த சாய் ஒருவனுக்கு ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்றால் அதை அவனை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கூடிய விரைவிலேயே பல விதமான சந்தோஷத்தை உணரப் போகிறாய். யாரெல்லாம் உன்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தார்களோ, யாரெல்லாம் உன்னை இவள் வாழவே கூடாது என்று நினைத்தார்களோ, அவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு சீரும் சிறப்புமாக ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை தரப்போகிறேன். அழகான ஒரு வாழ்க்கையை நீ வாழப் போகிறாய். இப்பொழுது இருக்கும் இந்த சூழ்நிலை நிறைய 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 கஷ்டங்களை உனக்கு கொடுத்தது, இதுவரைக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த வாக்கினை கேட்கிறாய் அல்லவா, இதிலிருந்து உன்னுடைய கஷ்டங்கள் முடிந்து உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற அடுத்த கட்ட அத்தியாயத்திற்குள் நீ போக போகிறாய். அடுத்த கட்ட அத்தியாயம் உன்னுடைய வாழ்க்கையில் வர இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? கவலைகள் வேண்டாமே. சந்தோஷமாக உன்னால் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீ வாழலாமே. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நான் அதிகமாக கவலைப்படுகிறேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமாக இன்பம் என்ற ஒன்று நடக்கும். நீ எதை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு எதை நினைத்து நீ அழுது கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயத்தில் எல்லாம் மாற்றங்களோ நிச்சயமாக வரும். நீ எதை நினைத்தும் உடைந்து போய்விடாதே. எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தனியாக தத்தளிக்க விட மாட்டேன். அப்பேற்பட்ட மனசுள்ளவன் நான் அல்ல. உன்னை தனிமையில் தத்தளிக்க விட்டுவிட்டு அதை பார்த்து கொண்டு இருக்கும் அளவுக்கு எனக்கு அப்படிப்பட்ட மனமும் அல்ல. நான் என்னுடைய பிள்ளைகளை சந்தோஷமாக பார்த்து கொள்வேன். என்னுடைய பிள்ளைகள் கேட்டது உடனடியாக கிடைக்க வேண்டும் என்று நினைப்பேன். இதுதான் நான். ஆனால் இங்கு சிலர் அதை புரிந்து கொள்ளாமல், சாயா எனக்கு ஒன்றுமே செய்யவில்லையே என்று சொல்கிறார்கள். ஆனாலும் அதை பற்றியும் நான் கவலைப்படுவதில்லை. புரிந்து கொள்பவர்கள் என்னை புரிந்து கொள்வார்கள். நிச்சயமாக உன்னை நான் எப்பொழுதும் என்ன சொல்வேன், உன்னை யாராவது புரிந்து கொள்ளவில்லை என்றால் கவலைப்படாதே. ஒரு நாள் நிச்சயமாக உன்னை புரிந்து கொள்ளும் நாள் வரும் என்று சொல்வேன் அல்லவா? அதே மாதிரிதான், கவலைப்படாதே. உன்னை யாராவது புரிந்து கொள்ளவில்லை என்று நீ நினைத்தால், நம்ம இவ்வளோ செய்கிறோம் ஆனால் இவங்க யாருமே நம்மளை புரிஞ்சிக்கலையே அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நிச்சயமாக புரிஞ்சுக்குவாங்க. ஒரு காலம் வரும். அப்படியும் ஒரு காலம் வரல, யாருமே புரிஞ்சிக்கல அப்படின்னா பரவாயில்ல, நம்ம இல்லைன்னா அவங்க ஒரு நாள் இந்த நபர் இருந்திருந்தா நம்ம வாழ்க்கை எப்படியோ மாறி இருக்குமே
அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அது போதும். தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளும் என்னவென்று தெரிந்து, ஒவ்வொன்றாக புரிந்து, அது அனைத்தையும் நிச்சயமாகவே சரி செய்து விட்டேன். உன்னுடைய கவலைகள் என்னவென்று தெரிந்தேன். அதை படியே நான் சரி செய்து விட்டேன். இதற்கு மேல் கவலை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொழுதும் வராது. நிறைய விஷயங்களை தேடினால் எதுவும் கிடைக்கவில்லை என்றவுடன் சோர்ந்து விட்டாய். இனிமேல் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் உனக்கு முன்னும் பின்னும் எல்லா திசையிலும் இந்த சாய் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கவலை? கவலைகள் இல்லாமல் சந்தோஷமாக சகல சௌபாக்கியங்களோடு நீ இரு. உன்னுடைய தேடல்கள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ தேடும் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ வேண்டும் 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 என்று நினைக்கிறாயோ அந்த அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையை தேடி வரும். சாதாரணமாக எல்லா விஷயத்தையும் நினைத்து பயந்து பயந்து அழுகாதே. நீ அழுவதினால் என்ன மாறும் சொல் பார்க்கலாம்? உன்னுடைய மனபாரமானது குறையும். அதுதானே? கண்டிப்பாக உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ, உன் குடும்பம் அனைத்தும் சீரும் சிறப்புமாக இருக்கும். எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமாக நடக்கும். தேடிய ஒவ்வொன்றும் நீ தேடுகிறாய் பத்தியா? அந்த ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை தேடி வரும். இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் வசந்த காலங்கள்தான். நீயாக ஒவ்வொன்றையும் நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் நிம்மதியை, முதலில் சொல்லப்போனால் இருக்கும் நிம்மதியை விட்டு விட்டு கவலைப்படாதே. சந்தோஷமான ஒரு எதிர்காலம் உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்கும் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக உனக்கு தரப்படும். உன்னுடைய வாழ்வில் நானோ இருக்கிறேன். உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் அள்ளி கொடுத்து உன்னை மங்களகரமான முகத்தோடு வாழ வைக்க வேண்டும் என்று உன்னோடு சேர்ந்து நானும் போராடி கொண்டு தான் இருக்கிறேன். புரிந்ததா? இனிமேலாவது தெய்வம் நம்மோடு இல்லை என்று நினைக்காமல், தெய்வம் நம்மோடு இருக்கிறது, எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்யும் என்று நம்பி வாழுங்கள். உங்கள் அனைவருக்கும் எல்லாமே நன்மையாகவே நடக்கும். கூடிய சீக்கிரம் என்னை புரிந்து கொள்வாய். வாழ்க்கையின் நல்ல வளங்களும் எதிர்காலங்களும் உண்டாகும். எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.